Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான exercise 7.2ல question number 34ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா question ஆன்சரும் வால்யூம் 1 டெக்ஸ்ட் புக்கோட எல்லா ஆன்சரும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த question பாருங்களேன். root of tan x by sin x into cos x ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பேசிக்காவே ஒரே ஃபங்க்ஷன்ல இருக்கவங்க மல்டிபிள்லையோ டிவைட்லையோ இருந்தால் நம்மளால இன்டிகிரேட் பண்ண முடியாது. அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல இருந்தால் தானே இன்டிகிரேட் பண்ண முடியும். இவங்களை இதை வந்து நான் டீன்னு அசியூம் பண்ணால் இந்த டேர்ம் டிடின்னு வருது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்கான்னு கேட்டால் இதில் அதுவும் இல்லை. ஏன்னா டேனை பண்ணால் நமக்கு சீக்கன் ஸ்கொயர் தான் வரும். ஆனால் டேன் சைன் காஸ் காம்பினேஷனில் இருக்குது. இப்போ இதை வந்து ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு எப்போவுமே ஒரு டேர்ம் கூட மல்டிபிள் அண்ட் டிவைட் பை த சேம் நம்பரோ இல்லை சேம் டேர்மோ பண்ணும்போது அதோட வேல்யூ என்ன ஆகாது, மல்டிபிளா மாறாது. இப்போ இதான் என்னோட கேள்வி. இதில் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் காஸ் எக்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். இல்லை டினாமினேட்டரில் ஒரு காஸ் எக்ஸால் மல்டிபிள் பண்ணி ஒரு காஸ் எக்ஸால் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். இப்படி டிவைட் பண்ணுறதுனால என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டினாமினேட்டரில் இருக்க காஸ் எக்ஸ் வந்து ஆக்சுவலாக இது ஓவரால் காஸ் எக்ஸ் தான். இந்த டினாமினேட்டர் ஆஃப் இந்த சைன் எக்ஸையும் காஸ் எக்ஸையும் சேர்த்து நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா டேன் எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். இது வந்து கொஸ்டினில் இருக்க ரூட் டேன் எக்ஸ். இங்கே இந்த சைன் பை காஸ் வந்து என்ன ஆகிடும்னா டேன் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிரும். இந்த காசும் மல்டிபிள் ஆச்சுன்னா காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இருக்கு. இதில் 1 by cos ஸ்கொயர்டு நம்ம நியூமரேட்டர் கொண்டு போய் என்னன்னு மாற்றிக்கலாம், சீக்கன் ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இது வந்து ரூட் டேன் எக்ஸ் இருக்குது, இங்கே வந்து வெறும் டேன் எக்ஸ். அதாவது மேலே வந்து ரூட் எக்ஸும் வெளியே வந்து வெறும் எக்ஸும் இருக்குது அப்படின்னு யோசிங்களேன். இப்போ நார்மலாக வெளியில் இருக்கிற ஒரு எக்ஸ் அப்படின்றத வந்து நம்ம ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்ன்னு கூட எழுதிக்கலாம். ஏன்னா ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் எக்ஸ் தான். ஸோ இதில் ஒரு ரூட் எக்ஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி தான் ரூட் டேன் எக்ஸும் டேன் எக்ஸையும் கேன்சல் பண்ணும்போது டினாமினேட்டரில் மட்டும் ஒரு ரூட் டேன் எக்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த ரூட் டேன் எக்ஸ் கட் ஆகிருக்கும். இங்கே டினாமினேட்டரில் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்குது. அப்போ 1 by cos ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்றது நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு நியூமரேட்டரில் எழுதிக்கலாம். ஸோ இப்படி கிடச்சிருக்கு. இப்போ சப்ஸ்டியூஷன் எடுக்கலாம். ஸோ லெட் அஸ் டேக் உங்களோட tan x மட்டும் டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். tan x is equal to t அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ்ன்றது நம்மளோட டிடி, அதான் நம்மளோட நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் இந்த சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ்ன்றது வந்து டிடியாக மாறிடுச்சு. டினாமினேட்டரில் ரூட் டி இருக்குது. ஸோ ரூட் டீனா டி பவர் 1/2ன்னு அர்த்தம். மேலே எடுத்துகிட்டு வரும்போது டி பவர் -1/2 அப்படின்னு கிடைக்குது இங்கே டிடி. ஸோ எக்ஸ் பவர் என் மாதிரி இருக்குது பாருங்கள். எக்ஸ் பவர் என்னோட இன்டகிரேஷன் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், எக்ஸ் பவர் n+1/n+1 அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா, அதை எழுதிக்கலாம். பக்கத்தில் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1ல் ஹாஃபை மைனஸ் பண்ணால் ஹாஃப் தான். பட் டி பவர் ஹாஃப்னு எழுதிட்டு கீழேயும் ஹாஃப் இருக்குது, பக்கத்தில் ப்ளஸ் சின்னு எழுதிடலாம். டினாமினேட்டரில் இருக்க 1/2 மேலே எடுத்துகிட்டு போனோம்னா 2/1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2/1 டி பவர் 1/2 நம்ம ரூட் டி அப்படின்னு கூட எழுதிக்கலாம். வேல்யூ வந்து ப்ளஸ் சி. டீன்றது நம்மளோட சப்ஸ்டியூஷன். டீக்கு பதிலாக நம்ம எடுத்த வேல்யூ வந்து tan x. அப்போ ரூட் tan x ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1 + log x இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு எக்ஸ் இருக்குது. நமக்கு தெரியும் log x-ஐ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 1/x கிடைக்கும். ஸோ log x வந்து டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது 1/x, டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dt/dxன்னு வரும். dx நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். அப்போ dx/xன்றது dt. இந்த dx/xன்றது என்னவாயிடும், dt ஆகிடும். நியூமரேட்டரில் 1 + log x வந்து சப்ஸ்டியூஷன் நமக்கு 1+ தேவைப்படுது. நீங்கள் சப்ஸ்டியூஷனில் இங்கே 1+ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அது என்ன தான் இருக்கும், 0 தான் இருக்கும். ஸோ 1 + log x பதிலாக டீன்னு போட்டோம்னா நியூமரேட்டரில் டி ஸ்கொயர்ட் இருக்கும். dx/xன்றது வந்து dt. இப்போ இங்கே டிடின்னு எழுதிடலாம். இது பார்க்க எக்ஸ் ஸ்கொயர்ட் மாதிரி இருக்குது. அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என்னன்னு இருந்ததுன்னா அவங்கள நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் n+1/n+1 + c-ன்னு வரும். இப்போ டி ஸ்கொயர்டு இன்டகிரேட் பண்ணும்போது டி பவர் 3/3 அப்படின்னு வந்திருக்கும் ப்ளஸ் சி. டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் என்னது, 1 + log x. அப்போ 1 + log x த ஹோல் கியூப், டினாமினேட்டரில் 3ன்னு போட்டு பக்கத்தில் ப்ளஸ் சின்னு போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 36ல் x+1 x+ log x ஸ்கொயர் பை x dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த x+ log x நம்ம டீன்னு அசியூம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். x+ log x is equal to tனா x-ஐ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும், log x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/xன்னு வரும். இங்கே வந்து dt/dx அப்படின்னு கிடைக்கும் கொஸ்டினில். ஸோ இதே மாதிரியான டேர்ம் அங்கே இல்லை. ஆனால் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். இங்கே 1 போட்டுட்டு x × 1 x, 1 × 1 1, டினாமினேட்டரில் 1 × x x. அப்போ x + 1/x அப்படின்றது வந்து இங்கே இருக்க பாருங்கள். x + 1/x நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே டினாமினேட்டரில் இருக்க dx அங்கே எடுத்துகிட்டு வந்தால் மல்டிப்ளை ஆகிடும் ஈக்குவல் டு dt.
அப்ப இந்த டேர்மை நம்ம t ன்னு அசியூம் பண்ணோம்னா இந்த x plus 1 by x-உம் இந்த dx-உம் இவங்க எல்லாரும் சேர்ந்து dt-யா மாறிடுவாங்க. ஸோ இதான் நம்மளோட t. இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால t ஸ்கொயர்ட். இவங்க எல்லாரும் சேர்ந்து dt ஆயிடுவாங்க. அப்ப t ஸ்கொயர்ட் dt-ன்னு கிடைக்குது. அப்ப t cube by 3 அப்படின்னு எழுதிடலாம். ஏன்னா x பவர் n இன்டகிரேட் பண்ணா x பவர் n plus 1 by n plus 1 தான் நம்ம ரூல். t க்கு பதிலா நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் என்னது? x plus log x. x plus log x the whole cube denominatorல 3 போட்டு பக்கத்துல இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் plus c எழுதிட்டீங்கன்னா அதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 37 பார்க்கலாம். இன்டகிரேட்டிங் x cube sin of tan inverse of x power 4 by 1 plus x power 8. கொஸ்டின் பார்க்க காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சுன்னா சப்ஸ்டியூஷன்ல அது ரொம்ப குட்டி கொஸ்டினா மாறிடும். இப்போ இந்த கொஸ்டினை எடுத்துக்கோங்களேன். sin of tan inverse of x power 4 இருக்குல்ல, இதுல இந்த tan inverse of x power 4 மட்டும் நம்ம t ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டு பக்கமும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். tan inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணா யூசுவலா 1 by 1 plus x squared நமக்கு கிடைக்கும்ல. x ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக x பவர் 4 இருக்கு. பேசிக் ஃபார்முலா வந்து இங்க பாருங்களேன், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 1 by 1 plus x ஸ்கொயர்டு தான். இங்க x இருந்தால் தான் x ஸ்கொயர்னு போட முடியும். இங்க x பவர் 4 இருக்குல்ல, அப்போ x பவர் 4 the whole squareன்னு நீங்க போடணும். ஸோ tan இன்வர்ஸை மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த x பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்ல, x பவர் 4 பண்ணா 4 into x பவர் 3ன்னு கிடைக்கும். இங்க t பண்ணா dt by dxன்னு கிடைக்குது. இப்போ இங்க சப்ஸ்டியூஷன்ல இங்க வந்து ஒரு x பவர் 3 இருக்கு, இங்கேயும் x பவர் 3 இருக்கு, 1 plus x பவர் 8 இருக்கு, இங்கேயும் 1 plus x பவர் 8 இருக்கு. இந்த 4 மட்டும் நம்மளோட சப்ஸ்டியூஷன்ல இல்லை, அதனால 4 மட்டும் அந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கலாம். அப்ப இங்க x cube by 1 plus x power 8, இந்த dx இங்க எடுத்துட்டு வந்துட்டு அந்த 4 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுங்க, dt by 4 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இப்போ சப்ஸ்டியூஷனுக்கு வரலாம். இன்டகிரேஷன் ஆஃப் இந்த சைன் அங்கே தான் இருக்கு, அதை நம்ம எதுவுமே பண்ணல. இந்த பிராக்கெட்ல இருக்கவங்கள தான் நம்ம tன்னு அசியூம் பண்ணோம். அப்போ sin t, இந்த x cube by 1 plus x squared, அதுக்கப்புறம் இந்த dx, இவங்க 3 பேரும் சேர்ந்து என்னன்னு மாறிட்டாங்க, dt by 4 அப்படின்னு மாறி இருப்பாங்க. by 4 இங்கேயும் போடலாம், இல்லை நீங்க இப்படி முன்னாடி கூட போட்டுடலாம். ஸோ 1 by 4 ஆஃப் சைனை வந்து இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் காஸ் டி அப்படின்னு கிடைச்சிருக்கும். பக்கத்துல பிளஸ் சின்னு போட்டுடலாம். டீன்றது நம்மளோட சப்ஸ்டியூஷன்ல tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பார், இதுல மைனஸும் இந்த 1 by 4 இங்கே இருக்கு. காஸ் டி அப்படின்றதுல காஸ் அப்படியே வச்சுட்டு டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் என்னது, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பார் 4. இப்போ காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டு த பவர் 4 அப்படின்னு கிடைக்கும். பக்கத்துல பிளஸ் சின்னு எழுதி உங்க ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிருங்க. அடுத்து வந்து 2 சூஸ் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான், ஏன்னா நிறைய தடவை போர்டில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. கொஸ்டின் நம்பர் 38ல இந்த மாதிரி இருக்கும் உங்களோட கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கா இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என்னன்னு இருந்ததுன்னா நம்ம எப்படி இன்டகிரேட் பண்ணுவோம், எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1 அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி இன்டகிரேஷன் ஆஃப் ஏ பவர் எக்ஸ், அதாவது பேஸ்ல நம்பரும் பவர்ல அந்த 10 பவர் எக்ஸ் பேட்டர்ன் இப்படி இருந்துச்சுன்னா இவங்களை வந்து எப்படி இன்டகிரேட் பண்ணுவோம்னா ஏ பவர் எக்ஸ் by log a அப்படின்னு எழுதுவோம். ஸோ இது வந்து இன்டகிரேஷன் ஃபார்முலா. அதே மாதிரி டிஃபரன்ஷியேஷனோட ஃபார்முலா எக்ஸ் பவர் என்னன்னு இருந்தால் n into x பவர் n minus 1 எழுதுவோம். அதே மாதிரி ஏ பவர் எக்ஸ் இருந்தால் ஏ பவர் எக்ஸ் into log a எழுதுவோம். ஸோ இது வந்து இன்டகிரேஷன் ஃபார்முலா, இது டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா. நம்ம இப்போ சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறோம். சப்ஸ்டியூஷனில் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற எக்ஸ் பவர் 10ஐயும் 10 பவர் எக்ஸையும் டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். எக்ஸ் பவர் 10 இருக்கு, எக்ஸ் பவர் 10 வந்து இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் அண்ட் போத் சைட் பண்ணி தான் சப்ஸ்டியூஷனுக்கு வேல்யூ கொண்டு போகணும். அப்போ எக்ஸ் பவர் 10 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 10 into x to the power 9 இந்த ரூல்ல வரும். பிளஸ் 10 பவர் எக்ஸ்ன்றது ஏ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஏ பவர் எக்ஸ் into log a, ஏ பவர் எக்ஸ் into log a, log 10. இங்கே வந்து எதுவுமே பேஸ் கொடுக்கலன்னா அது வந்து நேச்சுரல் லாக், அதை நம்ம ஈன்னு தான் எழுதிப்போம். இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு dt by dx. dt இங்கே எழுதிட்டு dx வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ இது வந்து உங்களோட dt, டினாமினேட்டர் டீன்னு எடுத்தோம்னா பாருங்க இந்த டைம் அப்படியே வந்துருக்கு பாருங்க. இன்டகிரேஷன் ஆஃப், அப்போ நியூமரேட்டர் வந்து dt ஆயிடுச்சு, டினாமினேட்டர் டீன்னு எடுத்ததுனால இப்போ 1 by t வந்து இன்டகிரேட் பண்ணும்போது log t அப்படின்னு கிடைக்குது. பக்கத்துல பிளஸ் சி அப்படின்னு எழுதிடலாம். ஸோ லாக் ஆஃப் டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் என்னது, எக்ஸ் பவர் 10 பிளஸ் 10 to the power x அப்படின்றத நம்ம எடுத்த வேல்யூ. ஸோ இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இதுல டி தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். இங்க பாருங்க இப்படி இருக்கு, ஆனால் டினாமினேட்டர் வந்து ஆக்சுவலா மல்டிபிள்ல இருக்கு, அதுவும் இல்லாம 2 பேரும் டினாமினேட்டர் இருக்கு, அதனால டைரக்டா என்ன பண்ண முடியாது, இன்டெகிரேட் பண்ண முடியாது. இங்க 1 எடுத்துக்கோங்க, எதுவுமே இல்லைன்னா 1 தானே. 1 வந்து நம்ம எப்படி பிரிச்சிடலாம் தெரியுமா, சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு பிரிச்சிடலாம்.
sin squared x plus cos squared x. நம்ம தான் வால்யூன்டேர் அதை எழுதுறோம். ஏன்னா டினாமினேட்டர்ல இருக்க டேர்மை கட் பண்றதுக்காக. டிவைடட் பை இந்த டேர்ம் இருக்கு. இவங்க நியூமரேட்டர்ல இருக்க 2 பேருக்கும் காமன் தானே. அதனால இவங்க கிட்ட ஒரு தடவை டினாமினேட்டரும் இவங்க கிட்ட ஒரு தடவை டினாமினேட்டரும் எழுதிக்கலாம். இங்க வெளியில வந்து dx. இந்த sin ஸ்கொயர்டும் கட்டு இங்க இருக்கிற cos ஸ்கொயர்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து 1 by cos ஸ்கொயர்ட் இருக்கும். 1 by cos ஸ்கொயர்ட் நம்ம என்னன்னு எழுதிடலாம், secant ஸ்கொயர்ட் xன்னு எழுதிடலாம். ஸோ இவங்களுக்கு தனியா ஒரு dx பிளஸ் இங்க வந்து 1 by sin ஸ்கொயர்ட் தான் இருக்கும். sin ஸ்கொயர்டை வந்து 1 by sin ஸ்கொயர்ட் நம்ம வந்து cosecant ஸ்கொயர்ட் x dx அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ secant ஸ்கொயர்டை வந்து இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், tan x அப்படின்னு கிடைக்கும். cosecant ஸ்கொயர்ட் x இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் cot x கிடைக்கும். பக்கத்துல பிளஸ் சீன் எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் போர்டில் கேட்ட கொஸ்டின் பாருங்க, ஆப்ஷன் பி தான் கரெக்டா இருக்கு. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.